நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2025ல் இப்போ ரீசெண்டாக 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் வந்துச்சு இல்லையா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்டு ஆன்சர் அனலைசிஸ் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின் பேப்பருக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், பகுதி ஆ கொடுத்துருக்காங்க. தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின் பேப்பருக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 1லேருந்து 100 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மொத்தம் 150 மார்க்ஸ். ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸுங்கிறத 150 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கண்டான் வேர்ச்சொல்லை தருக. ஓகேங்களா, கண்டானுக்கு என்ன வேர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கான். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் வரும். ஆப்ஷன் பி கான். கான் அப்படிங்கிறதா கண்டான் அப்படின்னு வினைமுற்று. ஓகேங்களா, வேர்ச்சொல்லை கண்டுருங்க. இன்னொன்று வேர்ச்சொல் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஆட்டம் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, ஆட்டம்னா ஆள், ஆட்டம் ஆட்ட, ஆட்டம் ஆடு, ஆட்டம் ஆட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன வரும்னு பாருங்க, ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஆடு அப்படிங்கிறது தான் வந்து இதோட வேர்ச்சொல். ஆட்டம்க்கு வேர்ச்சொல் ஆடு. ஓகேங்களா, அதுவே வந்து தொழிற்பெயர்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆடுதல் தல் வரும். ஓகேங்களா, இது தொழிற்பெயர். அதுதான் அடுத்தது பாருங்க, தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒருமை பன்மை அறிந்து எழுதுக. நெற்கதிர்கள் விளைந்தது, மாடுகள் மேய்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, நெற்கதிர்கள் பன்மையில் கொடுத்துருக்காங்க, மாடுகளும் பன்மையில் கொடுத்துருக்காங்க. இங்கே விளைந்தது மேய்ந்தது இதை பாருங்க ஒருமையில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, நெற்கதிர் விளைந்தன கொடுத்துருக்காங்க. இது ஒருமையில் இருக்குது, ஆனால் பன்மையில் இது கொடுத்துருக்காங்க, வினை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வராது. அடுத்தது பார்க்கலாம், நெற்கதிர்கள் விளைந்தன, மாடுகள் மேய்ந்தது. இது வந்து தப்பு. ஓகேங்களா, இது மாடுகளும் பன்மை. நெற்கதிர்கள் விளைந்தன, மாடுகள் மேய்ந்தன. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா, ஆப்ஷன் சி. அப்போ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, ஒருமை பன்மை பிழைகளை திருத்தி எழுதுகிறாங்க. பூக்கள் மலர்ந்தது, வண்டுகள் பறந்தது. இதுவும் பாருங்க, பூக்கள் வண்டுகள் இதெல்லாம் வந்து பன்மையில் இருக்கு, மலர்ந்தது பறந்தது வந்து ஒருமையில் இருக்கு. சரிங்களா, அப்போ பார்க்கலாம், பூக்கள் மலர்ந்தன, வண்டுகள் பறந்தன. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ, பூக்கள் மலர்ந்தன, வண்டுகள் பறந்தன. அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, பேச்சு வழக்கு தொடர்களில் பிழை திருத்தம் கண்டறிக. ஆத்தங்கரைக்கு மேற்கே உள்ளது அந்த அழகிய சிற்றூர் கொடுத்துருக்காங்க. ஆத்தங்கரை இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. இதோட இது பேச்சு வழக்கில் இருக்கு. ஓகேங்களா, இது திருத்தம் பண்ணி எழுத்து வழக்கில் இருக்கணும். ஆத்தங்கரைங்கன்னா என்ன, இங்கே பாருங்க, ஆப்ஷன் ஏ ஆற்றங்கரை. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஓகேங்களா, அடுத்தது ஊர் பெயரின் மருவு கேட்டிருக்காங்க. சைதாப்பேட்டை, இதுக்கான மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சைதை. ஓகே, ஆப்ஷன் சி தான் கரெக்ட், சைதை. அதுக்கு அடுத்தது பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய. தூசு என்பதன் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சொல்லும் பொருளும் வந்து நம்மளோட சேனல் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய 7th 6th 8th புக்ஸ் தான் பார்க்கும்போது தூசு அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பட்டு. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் வரும். பட்டு தான் தூசுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ தூசு பார்த்து அழுக்குன்னு எடுத்துக்கூடாது. ஓகேங்களா, இதோட தூய்மையான தமிழ் பொருள் என்னன்னா பட்டு. கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடு. 8th கொஸ்டின், எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மரபு கேட்டிருக்காங்க. உருவாக்கப்பட்டது, செதுக்கப்பட்டது. செதுக்கப்பட்டதுன்னா என்ன வரும், சிலை அது வருங்களா. கட்டப்பட்டது, எழுப்பப்பட்டது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. ஓகேங்களா, 9th வந்து பாருங்க, யானையின் இளமை பேர் கண்டறிக. யானைனா என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஷன் சி கன்று, யானை கன்று. ஓகேங்களா, சிங்கக்குருளை, சிங்கம். ஓகேங்களா, கீரிப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது என்ன சொல்லுவோம், குட்டி அப்படிங்கிறது குதிரை குட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்தது 10th வந்து பாருங்க, ஃபாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள். இது எந்த காலத்தை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள், இதை பார்த்தா தெரியுது நமக்கு என்ன, இறந்த காலம். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட், இறந்த காலம். அவை வந்தன என்ற தொடர் எவ்வகை பாலை உணர்த்துகிறது. அவை வந்தன, அவைன்னு கொடுத்துருக்காங்க. அவைன்னு பலவின், வந்தன அப்படின்னு சொன்ன பலவின் பால். ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அக்ரிணையில் பல பொருட்கள் வருது, அவை வந்தன அப்படின்னு ஒன்னா ப்ளூரலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது 12th 12வது பாருங்க, இரு திணைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, முருகன் கண்ணன். இது வந்து நான் ஆண்பால், அப்போ இது வராது. மாணவன் மாணவி தனித்தனியாக சொல்கிறாங்க, இதுவும் வராது. ஓகேங்களா, ஆசிரியர் ஆசிரியை தனித்தனியாக ஆண்பால் பெண்பால், தப்பு. ஓகேங்களா,
குழந்தை, கதிரவன் ரெண்டுமே வந்து என்னது பொதுவான பெயர். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இதுக்கு 12வது 13வது கொஸ்டின் பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டுருக்காங்க. காடுகளில் எல்லாம் கழையாக கரும்புகள் உள்ளன. ஓகேங்க, அடுத்தது பார்க்கலாம். காடுகள் எல்லாம் கழையாக கரும்புகள் உள்ளதுன்னு ஒருமையில கொடுத்துருக்காங்க, அப்போ தப்பு. காடுகளில் எல்லாம் கழையாக கரும்புன்னு கொடுத்துட்டு உள்ளன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ஒருமையில கொடுத்துட்டு பன்மை இது விடை கொடுத்துருக்காங்க, அப்போ தப்பு. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும்? காடுகளில் எல்லாம் கழையாக கரும்பு இருக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க, இருக்கிறது இதுவும் வராது. ஓகேங்களா, இதுவும் ஒருமையில கொடுத்துருக்காங்க, அப்போ ஆப்ஷன் ஏ பிழையற்ற தொடர் தானே கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 14வது பாருங்க. கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க, ப்ரிடிக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரிடிக்ஷன் அப்படின்னா என்னன்னா ஆப்ஷன் பி முன்கணிப்பு, முன்கூட்டியே சொல்றதா ப்ரிடிக்ஷன் பண்றது. சரிங்களா, நெக்ஸ்ட் 15வது பாருங்க. கலைச்சொல்லி தெரியுங்க, பால் டாப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆப்ஷன் சி கையக கனிப்பொறி. ஓகேங்களா, கையக கனிப்பொறி ஆப்ஷன் சி பாம் டாப். ஓகேங்களா, இது மடிக்கணிப்பொறி அப்படின்னு சொல்லும்போது லேப்டாப் அப்படிங்கிற மாதிரி வரும். மடி சொல்லும்போது லேப்டாப். சரிங்களா, மேசை கணிப்பொறின்னு சொல்லும்போது டெஸ்க்டாப் சொல்லுவோம் இல்லையா, டெஸ்க். நெக்ஸ்ட் 16வது பாருங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க சாதனை பெண் திட்டம், பி பாருங்க பட்டம் பெற்ற பெண் திட்டம், ஆப்ஷன் சி உயர்கல்வி திட்டம், ஆப்ஷன் டி புதுமை பெண் திட்டம். இதெல்லாம் வராது. இங்கே பாருங்க ஆப்ஷன் டி தான் கரெக்ட், புதுமை பெண் திட்டம். அதுக்கு கீழே தான் இப்போ மாணவருக்கு எவ்வளோ தராங்க, 1000 ரூபாய் தராங்க இல்லையா, அந்த இது அதான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். 17வது பார்க்கலாமா. பழமொழியின் பொருள் கண்டறிக. உழைப்பின்றி ஊதியம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க எது கரெக்டாக ஒரு ஆப்ஷனே பாருங்க. உழைக்காதவங்க ஊர் ஊதியம் தரும் வராது, மன்னருக்கு ஊதியம் உண்டு இருக்காது. ஓகேங்களா, உழைக்கிறவரே ஊதியம் பெறுவார், ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அடுத்தது 18வது பாருங்க. தமிழில் மொழிபெயர்க்கவும். ஹேபியஸ் கார்பஸ்னா என்னென்னு பாலிட்டி படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோம். ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆட்கொணர்வு மனு. ஓகே, தகவல் அறியும் உரிமைங்கிறது RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். சரிங்களா, அடிப்படை உரிமைனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மனு. ஓகேங்களா, அடுத்தது 19வது பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பாவர்ட்டி கேட்டிருக்காங்க. பாவர்ட்டினா என்னன்னா ஆப்ஷன் டி வறுமை. சரிங்களா, அடுத்தது 20வது பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெலிமெட்ரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெலி. இதை பாருங்க, இது அப்படியே நமக்கு தெரியல, பிரிச்சு பார்க்கலாம். டெலி அப்படின்னா தொலை, மெட்ரின்னு சொல்லும்போது மெட்ரிக் அப்படின்னு சொல்லும்போது அளவிடுதல். இப்போ தொலை அளவிகள், ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா, தொலைநோக்கு கருவி அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா டெலஸ்கோப் சொல்லுவோம் இல்லையா, டெலஸ்கோப். அதுக்கு அடுத்தது 21 பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெம்பஸ்ட். இது ஏற்கனவே நம்ம 8th புக்கில் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, கலைச்சொல்கள் சொல்லும் போது டெம்பஸ்ட்னா என்ன ஆப்ஷன் சி பெருங்காற்று. ஸோ நிலக்காற்றுங்கிறது லேண்ட் பிரீஸ். கடல் காற்றுனா சீ பிரீஸ். சுழல் காற்றுன்னு சொல்லும்போது வேர்ல்வின். ஓகேங்களா, வின். அதுக்கு அடுத்தது 22 பார்க்கலாம். சரியான சீர் பிரிக்கப்பட்ட குறள் எது? குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. பாருங்க, இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டான்ஸா. ஓகேங்களா, அப்போ இதை வந்து 3ஆக பிரிச்சா போகிறோம். அப்போ குறி எதிர்ப்பை நீரது உடைத்து, இதில் இருக்க ஆப்ஷன் சி. ஓகேங்களா, குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. 23 பார்க்கலாம். இறுதி சீரின் வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. இருக்கா என்றது அறம்க்கு தான் கேட்டிருக்காங்க. இப்போ அறம் அப்படி பிரிக்கலாம். ஓகேங்களா, நேர் இது இருக்கு இல்லையா, வாய்ப்பாடு அதில் கொடுத்துருக்காங்க. பார்த்தா குறில், ராவும் குறில், இம்முங்கிறது ஒற்றெழுத்து. அப்போ இது விட்டுருங்க. அப்போ ரெண்டு சேர்ந்தது என்ன வரும் அப்படின்னா ஒரு குறில் எழுத்து. ஓகேங்களா, ஒரு நெடில் எழுத்து வந்தா அப்படின்னா இது நிறை, இது நேர் வரும். ஓகேங்களா, 2 குறில் சேர்ந்து வந்தாலும் இது வந்து நிறையில தான் வரும். சரிங்களா, ஆப்ஷன் டி மலர், நிறை மலர். இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகே, 2 குறில் வந்திருக்கு, ஒரு ஒற்றெழுத்து கணக்கு வராது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நிறை, அதனால மலர். இறுதி வாய்ப்பாடுல. அடுத்தது 24 பார்க்கலாம். விடுபட்ட சீர்கண்டறிக. விருந்து புறத்தா தானுண்டல் சாவா டேஷ் வேண்டர்பாட்டு என்று விருந்தோம்பல்லேருந்து ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. விருந்தோம்பல்லேருந்து. ஓகேங்களா, இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மருந்தென்னும் வேண்டர் அப்பாற்று என்று. விருந்தே ஆனாலும் என்ன சொல்றது, அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அமிர்தமே கிடைத்தாலும் அடுத்தவங்களுக்கு தந்துட்டு நம்ம சாப்பிடணும். அது மாதிரி திருக்குறள் வந்து சொல்லியிருப்பார். இதில் 25 பார்க்கலாம். கீழ்கண்ட திருக்குறளில் அணி இலக்கணம் கேட்டிருக்காங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் நிலை. போலன்னு வெளிப்படையாக வந்துச்சு. அப்போ என்ன அணி? ஆப்ஷன் பி ஓமை அணி. நம்ம ஏற்கனவே புக் பார்க்கும்போது 8th புக்கில் நான் சொல்லியிருக்கேன். அணி இலக்கணம் எடுக்கும்போது பிரிது மொழிதல் அணி, ஓமை அணி, இல்பொருள் ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, அது பார்க்கலாம். நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, போலன்னா ஓமை அணி. அப்போ ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்தது 26 நிகழ்கால தெரிநிலை பெயரெச்சம் கேட்டிருக்காங்க. நிகழ்கால அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படித்து முடித்தான், முடிஞ்சிச்சு, அப்போ இது வராது. சிறிய கடிதம், ஓகே, எழுதிய கடிதம், படிக்கின்ற பையன், எழுதிய அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால முடிஞ்ச போன காரியம், அப்போ இதுவும் வராது. ஓகேங்களா? சிறிய கடிதம், படிக்கிற கேட்குறாங்க. தெரிநிலைங்கிறாங்க. தெரிநிலைன்னா என்ன சொன்னோம்? 6 பொருட்கள் சொன்னோம் இல்லையா? அதாவது பெயர், காலம், கருவி, செய்பொருள், இதெல்லாம் வந்து வெளிப்படையாக காட்டுறது தான் தெரிநிலை. பெயரெச்சம், ஓகேங்களா? பெயரெச்சம்னா ஆள முடியும் லாஸ்ட்ல. ஓகேங்களா? இப்போ படிக்கின்ற நம்மளுக்கு தெரியுது. அதாவது பள்ளி அப்படின்னு சொல்கிறப்ப பள்ளியில் சொல்லியிருக்காங்க, படிக்கின்ற பள்ளி. ஓகேங்களா? தெரியுங்களா? 6 செய்யறது தெரியுது. ஓகேங்களா? படிக்கிறதுன்னு தெரியுது. ஓகேங்களா? பள்ளியில் வந்து படிக்கிறாங்கன்னு தெரியுது. எல்லாமே தெரிநிலையில் இருக்குது. இந்த சிறிய கடிதம் அப்படிங்கிறது என்ன வரும்னா குறிப்பு பெயரெச்சமாக வரும். ஓகேங்களா? ஏதாவது 6 இது இந்த செயல், செயற்பாடு, ஓகே, செய்பொருள், இதெல்லாம் எதுவும் வெளிப்படையாக தெரியலனா அது வந்து குறிப்பு பெயரெச்சம். ஓகேங்களா? குறிப்பு பெயரெச்சம். அப்போ ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. அடுத்தது 27 வேர்ச்சொல்லின் வினையாளனின் பேர் கேட்குறாங்க. அரி. ஓகேங்களா? அரிக்கு வினையாளனின் பேர்னா ஆப்ஷன் டி அறிவார். அறிந்தாங்கிறது பெயரெச்சம். ஓகேங்களா? அறிந்துங்கிறது வினையெச்சம், அறியுங்கிறது வினைமுற்று. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி வினையாளனின் பெயர். 28 பார்க்கலாம். வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளனின் பெயர் உருவாக்கல். அகழ், அதுக்கு வந்து வினையாளனின் பெயர் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் சி அகழ்வார். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அகழ்வார். அகழ்தல்ங்கிறது தொழில் பெயரில் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது 29 பார்க்கலாம். வேர்ச்சொல்லின் வினைமுற்று. ஓகேங்களா? வாக்கு கேட்டிருக்காங்க. வானா என்னன்னா ஆப்ஷன் பி வந்தனன். அதான் வந்து வினைமுற்று. வந்தங்கிறது வந்து பெயரெச்சம், வந்துங்கிறது வந்து வினையெச்சம், வருதல் அப்படிங்கிறது தொழில் பெயர். ஓகேங்களா? 3த்துக்கும் நான் சொல்லிட்டேன் ஆப்ஷனில். 30வது பாருங்க. இனிமை கொட்டல் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன கேட்டாங்க. இனிமை கொட்டல் மை விகுதி கெடும். ஓகேங்களா? ஒற்று இரட்டல். ஓகே, இது என்னது? இனிமை அப்படிங்கிறது பண்பு பெயர். சரிங்களா? பண்பு தொகையில் கொடுத்துருக்காங்க. பண்பு தொகை. சரிங்களா? அப்போ சேர்த்தா என்ன வரும்? ஆப்ஷன் சி இன்னுயிர். ஓகேங்களா? அடுத்தது 31 படிப்பறிவு என்ற சொல்லை பிரித்து எழுத. படிப்பறிவு. ஓகேங்களா? அப்போ இதை பிரித்தா இதில் வேர் சொல்ல முதல்ல எழுதணும். படிப்பு அப்படிங்கிறது வேர் சொல். ஓகேங்களா? படிப்பு கூட்டல் அறிவு. இதில் வந்து உகரம் கெட்டு இந்த இப்பு கிட்டல் ஆ பாவா மாறிடும். சரிங்களா? ஆப்ஷன் பி. அப்போ படிப்பறிவு. நெக்ஸ்ட் 32 பார்க்கலாம். பல பொருள் தரும் ஒரு சொல் என்ன? விளம்பு, விளம்பு, விளம்புதல். ஓகேங்களா? மொழி, இயம்பு, கூறு, உரை, இதெல்லாம் என்ன? ஆப்ஷன் சி பேசு. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்தது 33 பார்க்கலாம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். திருக்குறள் போன்ற அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும். டேஷ் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும். ஓகேங்களா? இது பாருங்க. எனவே, ஏனெனில், ஆகையால், அது போல. ஓகேங்களா? என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்களா? திருக்குறள் போன்ற அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும். ஏனெனில் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும். பிகாஸ் சொல்றோம் இல்லையா? அது ஆப்ஷன் பி. 34 பார்க்கலாம். இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும்பேறு. டேஷ் இயற்கையை போற்றுவோம். ஓகேங்களா? டேஷ் கொடுத்துருக்காங்க. ஏனெனில், எனவே, இருப்பினும், எனினும், இதில் எது போட்டீங்கனாலும் ஆப்ஷன் பி எனவே அப்படிங்கிறதா கரெக்டாக வரும். எனவே இயற்கையை போற்றுவோம். ஆப்ஷன் பி. சரியா? அடுத்தது 35 பாருங்க. பெயர் மணிமேகலை இதில் இடம்பெற்றுள்ள நிறுத்தல் குறி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே இருக்கு இல்லையா? இதோட இது என்ன நிறுத்தற்குறி தமிழில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது முற்றுப்புள்ளி கிடையாதுன்னு தெரியும். ஓகேங்களா? கார்புள்ளினா கமா. ஓகேங்களா? அரைப்புள்ளினா 2 இது வைப்பதில் ஆகுது. இது முக்காற்புள்ளினா செமிகோலன். ஓகே, கோலன் வந்து தான் அரைப்புள்ளி. அப்போ ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி.
ஒரே எழுவாய்க்கு உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகிற இடங்களில் எவ்வகை நிறுத்தல் குறியீடு இருதல் வேணும்னு கேட்டிருக்காங்க. 36வது கொஸ்டின். அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, கவிதா கவிதை எழுதுவாள். ஓகேங்களா? பாடலும் பாடுவாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இங்கே வந்து செமிகாலன் யூஸ் பண்ணும். ஓகே, செமிகாலன்னா என்னன்னு சொன்னோம் நம்ம இப்போ முக்கார் புள்ளி. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது அதுக்கு கார் புள்ளி வந்து வராது. ஓகேங்களா? அரை புள்ளிங்கிறது காமா, முற்றுப்புள்ளிங்கிறது லாஸ்ட் முடியறப்போ பண்ணுறது தான் முற்றுப்புள்ளி. அப்போ முக்கார் புள்ளி செமிகாலன் தான் வரும். சரிங்களா? அடுத்தது 37 பாருங்க. வினைக்கேற்ற மரபு முறுக்கு அப்படின்னு கொடுத்தா முறுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஆப்ஷன் சி தின்றான். ஓகே, உணவுன்னு கொடுத்தா உண்டான் வரும். அடுத்தது 38 புலியின் ஒலி மரபு கேட்குறாங்க. புலியோட ஓசை எப்படி இருக்குன்னா ஆப்ஷன் சி உருமும். புலி என்ன பண்ணும்? உருமும். சிங்கம் முழங்கும். யானை பிளிரும். ஓகேங்களா? பசு கதரும். ஓகேங்களா? இதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஓல்டு கொஸ்டின் இப்போ நம்ம எதுக்கு ரிவைஸ் பண்ணுறோன்னா அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம எந்த ட்ராக்ல போகிறோங்கிறதுக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால இது வந்து நம்ம இதுக்கு எடுக்கிற டைம் வந்து ரொம்ப ரொம்ப வர்த்தியான டைம் தான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூவான டைம் தான். அதனால இது வேஸ்ட்டுங்கிற மாதிரி நினைக்காதீங்க. வாங்க கொஸ்டினில் பார்க்கலாம். அப்போ பிளிரும் என்ன சொன்னோம்? யானை. ஓகேவா? கதரம் அப்படின்னு சொன்னால் பசு. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் எடுத்து 4 ஆப்ஷன் பார்க்கறதுனால நம்ம 4 கொஸ்டின் படித்ததுக்கு சமம் ஒரே நேரத்தில். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கணும். அடுத்தது 39 பாருங்க. கலை சொல்லி தெரிஞ்சுருங்க. மார்பிள்னு கேட்டுருக்காங்க. ஓகே, மார்பிள்னா என்னன்னா ஆப்ஷன் ஏ பளிங்குக்கல். ஓகேங்களா? 40 கலைச்சொல்லை தேர்ந்தது கஸ்டடியன். கஸ்டடியன்னா யாருன்னா ஆப்ஷன் சி பொறுப்பாளர். வாடிக்கையாளர் கொடுத்தா இது வந்து கஸ்டமர். ஓகேங்களா? அடுத்தது 41 பாருங்க. கலைச்சொல்லை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஷாப் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி பட்டறை. ஓகேங்களா? அடுத்தது கலைச்சொல் திரும்பவும் கேட்டிருக்காங்க. ட்ரேட்மார்க் கேட்டிருக்காங்க. 42ல ட்ரேட்மார்க் அப்படின்னா என்ன? மார்க் அப்படின்னா குறியீடு. ஆப்ஷன் டி வணிக குறியீடு. ட்ரேட்னா வணிகம், மார்க்னா குறியீடு. சரிங்களா? அடுத்தது 43 ஒரு பத்தி கொடுத்துட்டாங்க. அதுக்கான 5 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பிரித்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சில் தமிழ் சப்ஜெக்ட் ஆகட்டும், எல்லாமே இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ பற்றி படிக்கலாம். இந்தியாவின் முதல் யானை பாகனாக அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த பார்வதி பருவா இருக்கிறார். இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் பத்ம விருதுகள் பெற்று குடியரசு தலைவரால் கௌரவிக்கப்பட்ட 132 பேரில் பார்வதி பருவாவும் ஒருவர். யானைகள் பாதுகாப்பு, மீட்பு, யானைகள் மனிதர்கள் மோதலை தடுப்பதற்கான இவர் எடுத்த நடவடிக்கைக்காக பத்மஸ்ரீ விருதை பெற்றுள்ளார். சரிங்களா? நான் எதுக்கு இதை மார்க் பண்ணேன்னா நீங்களும் ஒரு பத்தியை படிச்சிங்கன்னா அது இம்பார்ட்டண்ட்டாக எதெல்லாம் கேட்கறதுக்கு நம்மளுக்கே முன்கூட்டியே தெரியல, இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக அதுலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்ணுறது திரும்பவும் நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. சரிங்களா? வாங்க இப்போ பார்க்கலாம். 43 பாருங்க. பார்வதி பருமா எந்த மாநிலத்தை சேர்ந்தவன்னு கேட்டுருக்காங்க. நம்ம எப்படி பார்க்க பாருங்க. அஸ்ஸாம். இப்போ அஸ்ஸாம் வேற எந்த ஆப்ஷனும் பார்க்க தேவையில்ல. அஸ்ஸாம் வந்து அஸ்ஸாம் போட்டுடலாம். அவ்வளோதான் நம்ம படித்ததுல இருந்து. 44 பாருங்க. பார்வதி பருவா பெற்ற விருதின் பெயர் பத்மஸ்ரீ தானே பார்த்தோம். ஆப்ஷன் சி பத்மஸ்ரீ. சரிங்களா? அடுத்தது மேற்குறித்த குடியரசு தின விழாவில் கௌரவிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம். ஆப்ஷன் பி 132. சரியா? அடுத்தது 46 பாருங்க. பார்வதி பருவா இந்தியாவின் டேஷ் யானை பகனாக இருக்கிறார். முதலாம் தானே பார்த்தோம். அப்போ முதல். ஆப்ஷன் ஏ. அடுத்து 47 பாருங்க. பார்வதி பருவாவுக்கு பத்மஸ்ரீ விருது யாரால் கௌரவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். அடுத்தது 48 திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு உரைநடை வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி 3. என்னென்ன வரும்? வட திராவிட மொழி, நடு திராவிட மொழி, தென் திராவிட மொழி. நம்மளோட தமிழ் வந்து தென் திராவிட மொழி. தமிழ், கன்னடம் அதெல்லாம். நடுவில் தெலுங்கு வரும். வட திராவிட மொழியில் அந்த சைடு இருக்கு இல்லையா, சமஸ்கிருதம் அதெல்லாம் வந்து வட திராவிட மொழியில் வந்துடும்.
அடுத்தது 49 பார்க்கலாம். திராவிட மொழியில் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தமிழ். 50 பாருங்க. மருந்து பொருள் பெயரில் அமைந்த இரு நூல்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம சேனல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் இந்த கொஸ்டின் பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் பி திரிகடிகம் ஏலாதி. ஓகேங்களா, ஆப்ஷன் பி திரிகடிகம் ஏலாதி. சரிங்களா, இந்த திருக்குறள் நன்னூல் வராது, நற்றினை அகநானூறு வராது, அகநானூறு புறநானூறு இதெல்லாம் வந்து வராது. சரியா, ஏலாதியில் வந்து மொத்தம் வந்து 3 பொருட்கள் மருந்து பொருட்கள் யூஸ் பண்ணுவாங்க. திரிகடிகம்ல ஒரு 5 மருந்து பொருட்களை யூஸ் பண்ணி பாடியிருப்பாங்க. ஓகேங்களா. 51 பார்க்கலாம். பொருட்களை கண்டறிக. என்பு தோல் போர்த்த. என்புனா என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இதோட பொருள் என்ன, சொல்லும் பொருளை திருக்குறள் நான் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா 7th புக்கில் சொல்லியிருப்பேன். திருக்குறள் கொடுத்துருக்கேன். என்பு அப்படின்னா ஆப்ஷன் ஏ எலும்பு. 52 பாருங்க. பின்வருவற்றுள் வினாச்சொல்லை கண்டறிக. வினாச்சொல் கேட்டிருக்காங்க. சாலங்கிறது உரிச்சொல். காலை அப்படிங்கிறது என்னென்ன வரும்னா காலப்பெயர் அந்த மாதிரி வரும். கண்கிறது வந்து உறுப்பு சினை பெயர் வரும். ஓகேங்க. அப்போ விளையாடு ஆப்ஷன் பி. அதுதான் வந்து ஒரு செயலை குறிக்கிறது தான் வினைச்சொல். நமக்கு தெரியும் இல்லையா, செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். செயல், வினைனா செயல். 53 பாருங்க. இளமை என்ற சொல்லின் எதிர் சொல். இதை வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதில் ஒரு பொருள் கேட்குறாங்களா இல்லை எதிர் சொல் கேட்குறாங்களா. இளமை அப்படின்னா அது எதிர் சொல்னா முதுமை. ஆப்ஷன் சி முதுமை. 54 பாருங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிந்தால் சரியான இணையை தேர்ந்தது. ஆதவன் ஞாயிறு, ஆதவன் திங்கள், ஆதவன் விழிப்பு, ஆதவன் குபேரன். இணையான தமிழ் சொல் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆதவன் ஞாயிறு. அதாவது சூரியன் சொல்றோம் இல்லையா, சூரியன் கதிரவன், ஆதவன் சூரியன். ஓகே, ஞாயிறு எல்லாமே ஒன்று தான். ஆப்ஷன் ஏ. ஓகே, சூரியனுக்கான பெயர்கள் தான் இதெல்லாம். 55 பாருங்க. டவுன் பஸ்ஸில் மகளிர் இலவசமாக பயணம் செய்யலாம். டவுன் பஸ்ஸுக்கு என்ன தமிழ் சொல், இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. டவுன் பஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நகர பேருந்து. டவுன்னா நகரம், பஸ்னா பேருந்து. ஓகே, சரக்குந்து அப்படின்னு சொல்லும் போது அது என்ன வரும்னா லாரி. லாரி சரக்குந்து. பேருந்துனா வெறும் பஸ். சரிங்களா. சிற்றுன்னா ஸ்மால் பஸ். மினி பேருந்துன்னு சொல்ல மினி பஸ் அது. 56 பார்க்கலாம். பொருள் வேறுபாடு. மனம் மனம். இந்த மனம்னா பூ மனம். இந்த மனம்னா 2 சொல்லினா அப்படி வந்துச்சுன்னா அது வந்து உள்ளம். 2 சொல்லினானா உள்ளம், 3 சொல்லினா பூ மனம். ஓகே, வாசனை சொல்லுவோம் இல்லையா, அது ஆப்ஷன் ஏ. 57 பார்க்கலாம். குரில் மாற்றம் அறிந்த பொருள் வேறுபாடு. மலை மாலை. மலை அப்படிங்கிறப்போ குன்று. ஓகேங்களா. மாலை அப்படின்னு நெடில் வந்தா நேரம். ஆப்ஷன் ஏ. 58 பாருங்க. பிழையான தொடரை கண்டறிக. பிழையான தொடர் என்னதான் கேட்டிருக்காங்க. காளைகளை பூட்டி வயலை உழுதற. இது வந்து கரெக்ட். மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிதனும் கரெக்ட். ஓகேங்களா. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. பாருங்க, காளை எந்த அளவு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த மிருகம் காளை இருக்கு இல்லையா, விலங்கு, அந்த காளை கொடுத்துருக்காங்க. இந்த காலில் சின்ன அலை வரும். இந்த மனம் குத்தி இப்பதான் பார்த்தோம் உள்ளம் சொல்லிட்டு. அப்போ பூமணம். ஓகேங்களா. அப்போ இதுதான் ஆப்ஷன் சி. அவங்க கேட்டதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான் ஆப்ஷன் சி. 59 பாருங்க. மரபு பிழை அற்றதை எடுத்து எழுதுக. எது வந்து தப்பில்னு கேட்டிருக்காங்க. கவ்வை இளம்காய், கச்சல் இளம்பாக்கு, நுழாய் வாழை பிஞ்சி, கொழுந்தாடை கருமீன் நுனி பகுதி. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். மற்ற எல்லாம் மாற்றி கொடுத்த. கச்சல்ங்கிறது வாழை பிஞ்சில் வரும், நுழாய்ங்கிறது இளம்பாக்கில் வரும். ஓகே, மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. கவ்வைங்கிறது இந்த இளம் எல் இருக்கு இல்லையா, அதை குறிக்கும். சரிங்களா. அடுத்தது 60 பார்க்கலாம். சரியான பொருளை கண்டுத. முனிவு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி சினம். முனிவு அப்படின்னா சினம், அதை கேட்டிருக்காங்க. அப்ப வி அப்படிங்கிறதுக்கு என்னன்னா ஆப்ஷன் பி பறவை. அடுத்தது பார்க்கலாம். 62 கேடு என்பது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கேடு அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல். கெடுதல் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்ல, தொழில் பேர் சொன்னோம் இல்லையா. குற்றம் அப்படி வர நலம், தாழ்வு. கேடு அப்படின்னா ஆப்ஷன் டி நலம், அதுக்கான எதிர்ச்சொல். 63 பாருங்க. முற்றுப்புள்ளி எங்கு இடம் வரும் கேட்குறாங்க. முற்றுப்புள்ளி இருக்கு இல்லையா, ஃபுல் ஸ்டாப், அது எங்கே இருக்கும்னு கேட்குறாங்க. வினை எச்சமா. ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வரும் இடங்கள்ல என்ன பண்ணுவோம், செமிகாலன் முக்கால் புள்ளி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. சொற்று இறுதி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஒரு சொல்லோட இறுதி, ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சுன்னா லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணுவோம், முற்றுப்புள்ளி. ஓகேங்களா. அடுத்தது 64 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக. வண்ணங்கள் புனையா ஓவியம் வரைவது பயன்படுவால்.
வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம். சரிங்களா, அதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது 65 பாருங்க. கலைச்சொல் தருக. அட்டனாமி கொடுத்துருக்காங்க. அட்டனாமி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தன்னாட்சி. ஆப்ஷன் பி தன்னாட்சி. 66 அடாப்டர் என்ற சொல்லுக்கு தமிழ் சொல். அதாவது கலைச்சொல் தமிழ் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். இது வந்து நிறைய கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. அதனால நம்ம பத்திரமா பார்த்து வச்சுக்கணும். அது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும், எந்த எக்ஸாம் வந்தாலும். அடாப்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தகவி. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தகவி. அடுத்தது 67 சினிமட்டோகிராஃபி என்பதின் கலைச்சொல். சினிமட்டோகிராஃபினா என்ன? ஆப்ஷன் ஏ ஒளிப்பதிவு. ஒளிப்பதிவு தான் சினிமட்டோகிராஃபி. அடுத்தது 68 பாருங்க. நிகரான கலைச்சொல்லை கண்டறிக அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஹெட்செட் அப்படிங்கிறது. ஹெட்செட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஹெட்செட் அப்படின்னா தலையணி ஒளி வாங்கி. ஆப்ஷன் டி. ஓகேங்க, ஆப்ஷன் டி தலையணி ஒளி வாங்கி. 69 பார்க்கலாம். மரபு பிழையற்ற தொடர் என்ன? குதிரை கன்று, தென்னங்குரும்பை, ஓகேங்களா, சாவிக்கோவை, கூரையிடு. ஆப்ஷன் பி தான் வந்து மரபு பிழை கரெக்டாக இருக்கிற சொல். தென்னங்குரும்பை தான் சொல்லுவோம். ஆப்ஷன் பி. ஓகே, குதிரைனா என்ன பார்த்தோம்? கன்று. அது யானை தான் கன்று வரும். குதிரை குட்டி. சாவி கொத்து. கோவைங்க தராது, கொத்து, சாவி கொத்து. ஓகே, கூரை இடு வராது, வேய் அப்படின்னு வரும். சரிங்களா, அடுத்தது 70 பார்க்கலாம். ஓமையால் விலக வரும் பொருத்தமான பொருள். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா என்ன? ஆப்ஷன் சி வெளிப்படைத்தன்மை. சரிங்களா, எளிதில் மனதில் பறித்தவங்க பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணி. சரிங்களா, அடுத்தது 71 பாருங்க. தொடருக்கு பொருத்தமான ஓமை. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சியில் டேஷின் மனதில் பதிந்தன. ஆப்ஷன் சி பசுமரத்தாணி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல இப்பதான் போல வெளிப்படைத்தன்மை. ஓகேங்களா, வெளிப்படைத்தன்மை. இந்த மழைமுகம் காணா பயிர் போல ஏக்கம். தாமரை இலை போலனா ஒற்றுமை இல்லாமல் இருக்காது. ஓகேங்களா, பட்டும் படாமல் இருக்காது. 72 பாருங்க. ஓமைகளால் விளக்கம் பண்ணுவோம். கண்ணும் கருத்தும். கண்ணும் கருத்தும் ஆப்ஷன் ஏ மனதில் நிறுத்துதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா, அடுத்தது 73 பார்க்கலாம். 73 பாருங்க. தனது வீட்டில் வட்டத்தொட்டி என்ற பெயர் இலக்கிய கூட்டங்களை நடத்தியது யார் அப்படிங்கிறது? ஆப்ஷன் சி டி.கே. சிதம்பரனார். டி.கே.சி. அப்படின்னு சொல்லுவாங்க. டி.கே.சி. ஓகேங்களா, சி தான் கரெக்டான ஆப்ஷன். 74 பார்க்கலாம். தேம்பாவணி டேஷாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. ஆப்ஷன் பி 17ஆம் நூற்றாண்டு படைக்கப்பட்டதான் வந்து தேம்பாவணி. யார் எழுதியிருப்பா தேம்பாவணியை? வீரமாமுனிவர். வீரமாமுனிவர். சரிங்களா, அடுத்தது 75 பாருங்க. தமிழன்னைக்கு தொண்டாற்றிய ஜியு போப் பிறந்த ஆண்டியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கிபி 1820. ஓகேங்க, 1820. ஆப்ஷன் சி. 76 மூன்று என்று என்ன பெயர் திராவிட மொழிகளில் ஒன்றான தெலுங்கில் எவ்வாறு வழங்கப்படுகிறது? மூன்று அப்படிங்கிற சொல் இருக்குல்ல, அதை வந்து தெலுங்குல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, தெலுங்கு அப்படின்னு வந்தால் அது வந்து டூ வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க. அப்போ ஆப்ஷன் டி மூடு. ஓகேங்களா, ஆப்ஷன் டி. 77 பாருங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்றது. விரிந்தது, விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தொகையை விரித்தது. ஆப்ஷன் ஏ கரெக்ட். சரிங்களா, அடுத்தது 78 பார்க்கலாம். ஒற்றுப்பிழையற்ற தொடரை எழுதுகன்னு போட்டிருக்காங்க. சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமை. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சிற்பக்கலையை ஐ வந்திருக்கு இல்லையா, இரண்டாம் வேற்றுமை தொகையில வந்து வல்லினம் மிகுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமை. ஆப்ஷன் பி கரெக்டான ஆப்ஷன். சரியா, 79 பாருங்க. எழுத்து பிழை திருத்தி எழுக. பூவை விட்டு இறங்காதே இறக்கை முறிந்த வண்ணத்து பூச்சியே. அப்போ நான் ரவுண்ட் பண்ணலையா, இதெல்லாம் வந்து தப்பாக இருக்கு. அப்போ இதில் பாருங்க, பூவை விட்டு இறங்காதே இறக்கை முறிந்த வண்ணத்து பூச்சி. இதுதான் ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக இருக்கு. எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கு. சரிங்களா, அடுத்தது 80 பாருங்க. சரியான வினைச்சொல்லை தேர்ந்து. ராமனுடன் டேஷ் பேர் கானகம் சென்றனர். எத்தனை பேர்? ஓகே, ஆப்ஷன் பி எத்தனை பேர் கானகம் சென்றனர். 81 ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்களை எவ்வாறு அழைக்க வேண்டும்? ஆப்ஷன் டி இணை எழுத்துக்கள். சரிங்களா, அடுத்தது 82 பார்க்கலாம். இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொத்தொடர் எதுங்கிறத.
இணை எழுத்துக்கள். ஓகேங்களா, இங்கே பாருங்க, சங்கு, பந்தயம், சிறுவன், கடல். இதில் வந்து இணை எழுத்துக்கள் என்ன அமைஞ்சிருக்குன்னா சங்கு கரெக்டு, பந்தயம் கரெக்டு. இந்த நாக்கு, த, காங்கு, ஞ, ஓகே, சாக்கு, ஞ, அடுத்தடுத்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதான் வந்து இணை எழுத்துக்கள். அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். இது ரெண்டும் அமைஞ்சிருக்கிறது ஆப்ஷன் ஏ, இணை எழுத்துக்கள். அடுத்தது 83 பாருங்க, பிழையான சொல்லை கண்டறிக. கண்டான், நண்டு, வண்டு, வென்றான். இது வந்து தப்பா இருக்கு. வென்றான் எதை வரும், வெண், ஓகேங்களா, பெரியரா வரும், வென்றான். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் வந்து தப்பா இருக்கு. 84வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல். அனிலம் கேட்டிருக்காங்க. அனிலம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, காற்று. சரிங்களா, காற்று தான் அனிலம் அப்படின்னு சொல்றது. 85 பார்க்கலாம். எழுத்து வழக்கு. புண்ணின் மேல் தடவுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, களிம்பு. களிம்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயின்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் வந்து களிம்பு, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 86 பாருங்க. இரு பொருள் தருக. உறக்கம் அப்படின்னா என்னன்னா ஆப்ஷன் ஏ, அறிவு, வலிமை. இது ரெண்டுத்தோட மீனிங் தரதான் இந்த உறக்கம் அப்படின்னு சொல்றது, ஆப்ஷன் ஏ. இந்த தூக்கம்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ இந்த பெரியரா உறக்கம் இது வந்தது வரும். சரிங்களா, அடுத்தது 87 பாருங்க. பொருந்தா சொல்லை கண்டறி. சிறு வணிகம், பெரு வணிகம், விளையாட்டு, ஏற்றுமதி. இந்த வணிகம் தொடர்பான வார்த்தைகள் தான் இது. ஏற்றுமதி, சிறு வணிகம், பெரு வணிகமா. ஆப்ஷன் பி, விளையாட்டுங்கிறது சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்கு, ஆப்ஷன் பி. 88 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை என்ற சொல்கள் எதனை குறிக்கும் கேட்டுருவாங்க. ஆப்ஷன் சி, இளம் பயிர் வகை தான் வந்து சொல்லுவாங்க. நாற்றுங்கிறது நெல்லுக்கு சொல்லுவாங்க, வாழைக்குது கன்று, ஓகேங்களா, வாழைக்கு குருத்து, பிள்ளைங்கிறது தென்னை பிள்ளை, ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் சி. அடுத்தது 89 பாருங்க. பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. பிறவினை கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அவன் திருந்தினான், அவனை திருந்த செய்தான், ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். அவன் திருந்தினான்ங்கிறது தன்வினை, ஓகேங்களா. அடுத்தது 90 பாருங்க. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கண்ணன் நேற்று வந்தான், கண்ணன் நேற்று வந்தான் அப்படின்னு சொல்றது தன்வினை, ஆப்ஷன் பி. சரிங்களா, அடுத்தது செயற்பாட்டு வினை. கையை தரையில் ஓங்கி அடித்தார். கையை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது, கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது. இது ரெண்டுத்தில் தான் ஒன்று வரும் நம்மளுக்கு, ஓகேங்களா. கையை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது, கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது, ஆப்ஷன் டி தான் வந்து வரும். 92 பாருங்க. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, 6 வகைப்படும். தொகாநிலை வந்து 9 வகைப்படும், ஓகேங்களா. ஆப்ஷன் சி, தொகைநிலை 6 வகைப்படும். 93 பாருங்க. பழமொழியின் பொருள். தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சூரியன் தன் கதிரால் வெளிச்சம் தரும், ஓகேங்களா. சூரியன் இருக்கு, அதோட கதிரால வந்து வெளிச்சம் வந்து மற்றவங்களுக்கு தருது இல்லையா, அதான் தான் ஆடாவிட்டால் தன் தசை ஆடும், ஆப்ஷன் பி. தொண்ணூத்தி 4 பாருங்க. பழமொழியின் பொருள். காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னா என்னன்னா வயது இருக்கும் போது உழைத்து பிழைத்து கொள்ள வேணாம், ஆப்ஷன் சி. இதான் கரெக்டான மீனிங். 95 மரபு பிழையற்ற தொடர் எது. அணில் குட்டி, நெற்றால், மூங்கில் கொள்ளை, வைக்கோல் கூட்டம், ஆப்ஷன் சி. நெல்லுக்கு என்ன போறோம், தாள், அதான் நெற்றால். நெல் கூட்டல் தாள் அப்படிங்கிறது நெற்றால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அணில் பிள்ளைன்னு வரும். மூங்கில் தோட்டம், ஓகேங்களா. மூங்கில் காடு, கரெக்டாக சொல்லணும், காடு, ஓகேங்களா, அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் 96 மரபு பிழையற்ற தொடர். சோளத்தோப்பு, தென்னங்கோட்டம், வேலங்காடு, முருங்கை குறும்பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி, கருவேலங்காடு. கருவேல மரம் இல்லையா, இருக்கு இல்லையா, கருவேலம் காடு, கருவேலங்காடு, ஓகே. தென்னங்குறும்பைன்னு வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட், மரபு பிழையற்ற தொடர். நமக்கு 97 பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். ப்ரௌசர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, உலாவி. உலாவி தான் வந்து ப்ரௌசர், ஆப்ஷன் பி. வலைத்தளம் அப்படிங்கிறது வெப்சைட்னு வந்துடும். 98 பார்க்கலாம். குடும்ப உறவுகளை அன்பு எனும் நூலால் பிழைத்துள்ளதை உணர்த்தும் பாவேந்தர் பாரதிதாசன் இருக்கு இல்லையா, பாவேந்தர் பாரதிதாசன் அவரோட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க.
ஓகேங்களா. தமிழச்சியின் கத்தி, எதிர்பாராத முத்தம், புரட்சி கவி, குடும்ப விளக்கு எல்லாமே அவர் எழுதிய நூல்கள் தான். ஆப்ஷன் பி குடும்ப விளக்கு தான் வந்து குடும்ப உறவுகளை பற்றி பேசுகிறது. ஆப்ஷன் பி. 99 பார்க்கலாம். விரல் நுனி என்ற நூலை இயற்றிய கவிஞர் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே அறிஞர்கள் தமிழ் அறிஞர்களை பற்றி போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். விரல் நுனி, இது எங்கள் கிழக்கு, இதெல்லாம் யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கவிஞாயர் என்று அழைக்கப்பட்ட ஆப்ஷன் டி தாரா பாரதி அவர்கள். ஆப்ஷன் டி. சரியா. 100வது கொஸ்டின் பார்க்கலாம். கண்ணதாசன் இயற்பெயர். இதுவும் நம்மளோட சேனலில் தமிழறிஞர்கள் சொல்லி ஒரு வீடியோ இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். அதில் வந்து மொத்தம் 6 தமிழறிஞர்கள் பற்றி நம்ம வந்து பேசியிருப்போம். 6லேருந்து ஒரு 8 தமிழறிஞர்கிட்ட பாவேந்தர் அவர்கள் பற்றி, தாரா பாரதி அவர்கள் பற்றி, முடியரசன், பெருஞ்சித்திரனார், கண்ணதாசன், மக்கள் கவிஞர் பற்றி எல்லாரும் பற்றியுமே இருக்கும். சரிங்களா. அதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். கண்ணதாசன் இயற்பெயர்னா ஆப்ஷன் பி முத்தையா. சரிங்களா. ஓகே, இதோட நம்ம வந்து 100 கொஸ்டின் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா. டீட்டெயில் அனாலிசிஸ் ஆஃப் ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த எக்ஸாமுக்கு இதை வந்து ஒரு முன்னோட்டமாக எடுத்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. எந்த எக்ஸாம் வந்தாலும் அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணாமல் நெக்ஸ்ட் படிச்சுட்டே போனால் தான் வந்து எக்ஸாம் வர்றதுக்கும் நீங்கள் படித்து முடிச்சுட்டு அட்டென்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.